வணக்கம். சுமதி சமையல். மிளகு தக்காளி கீரை பொரியல் செய்ய போகிறோம். மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை நாங்கள் மிளகு தக்காளின்னு தான் சொல்லுவோம். இது ஃபுல்லாக பறிச்சுட்டு காட்டுறேன். இந்த கீரையில் இப்படி காய்ங்க நிறையா இருக்கும். அதனால தான் இது மிளகு தக்காளின்னு நாங்கள் சொல்லுவோம். இதை இந்த காய்ங்களாம் பறித்து காய வச்சு இது வத்தப்புளி குழம்பு வைப்பாங்க. நான் இப்போ பொரியல் பண்ணுறேன். கீரையை மட்டும் பறித்து பொரியல் பண்ணுறேன். பொரியல் பண்ணுறது எப்படின்ட்டு வீடியோவில் பார்ப்போம். கீரையெல்லாம் நல்லா பறித்து எடுத்து வச்சுட்டேன்ப்பா. அதில் இருந்தது பாருங்களேன் காய். இந்த காயை நல்லா காய வச்சு நம்ம வத்தப்புளி குழம்பு செய்யலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சும்மாவும் அப்படியும் போட்டு செய்வாங்க. பிடிக்காதவங்க நல்லா காய வச்சு இது வத்தப்புளி குழம்பு செஞ்சு வச்சுக்கலாம். கீரை அதிகமாக இருக்கிறதுனால இவ்வளோ கீரை சூப்புக்கு தேவைப்படாது. அதனால் கொஞ்சமாக எடுத்து இது சூப்புக்கு வச்சுக்கலாம். இதை கீரை பொரியலாக பண்ணிக்கலாம். 2 வீடியோவை போடுறோம் பாருங்கள். இது ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆக்கிரும். அதனால் இதை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், கூட்டும் செய்யலாம். நான் இப்போ உங்களுக்கு இது ஒரு சூப்பும் இது ஒரு பொரியலுமாக வச்சு காட்டுறேன். 2 வீடியோவாக வரும் பாருங்கள். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு தக்காளி கீரை பொரியல் செய்ய போகிறோம். முன்னாடியே மிளகு தக்காளி கீரை எப்படி பறிக்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஜீரக பொடி கொஞ்சம் வச்சுருக்கேன், வெங்காயம், மிளகாய், அவ்வளோதான். ஜீரக பொடி கொஞ்சம் போட்டுட்டோம். இந்த வெங்காயமும் மிளகாயும் போட்டுக்கலாம். நான் கடுகு இந்த மரத்து எப்பயும் போட்டதே இல்லை கீரைக்கு. நான் போட மாட்டேன். நான் போடாமல் தான் செய்வேன் பொரியல். சரி. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. கீரை அள்ளி போட்டுக்குவோம். மிளகு தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. கீரை கழுவின தண்ணி இருக்கும்ல, அதிலே வெந்துட்டுருக்கு. லைட்டாக உப்பு போட்டுக்குவோம். கீரைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு போட்ட மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் வேகுதும். கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே கீரை வேகலைன்னா லைட்டாக தண்ணி கழிச்சிடுவாங்க. தண்ணி கழித்து வேக வச்சுடுங்க. அதே மாதிரி இது லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். பெரியவங்க நம்ம சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாதுங்க இல்லையா. அதனால் கொஞ்சம் நம்மளுக்கே பெரியவங்களுக்கே நிறைய பேத்துக்கு பிடிக்காம இருக்கும். அதனால் லைட்டாக தேங்காய் போட்டு லாஸ்ட்டாக உடனே இறக்கிடலாம். ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு இருக்க வேண்டாம். கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சுமதி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.